ரொம்ப முக்கியம். நம்ம ஐப்ரோ கரெக்டாக ஃபில் பண்ணலை அப்படின்னா, இல்லை பெருசாவோ சின்னதாவோ ஆர்டிஃபிஷியலோ பண்ணிட்டீங்கன்னா அந்த மேக்கப்பே பார்க்குறதுக்கு வந்து ஸ்பாயில் ஆன மாதிரி தான். ஏன்னா நமக்கு ஐப்ரோ எப்படி இருக்கணும்னா நேச்சுரலாகவே இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ சில பேருக்கு ஐப்ரோ நார்மலாகவே குட்டியாக இருக்கும், நீங்கள் பெருசு பண்ணிடக்கூடாது. இப்போ இவங்களோட ஐப்ரோ பாருங்கள், இது நான் வரைஞ்சது, இது வரையாதது. இப்போது இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இது ரொம்ப லைட்டாக இருக்குது, நான் வந்து அதை டார்க் பண்ணியிருக்கேன். மற்றபடி ஷேப்பை மாற்றலை, ரொம்ப லென்த்து பண்ணலை, ரொம்ப இன்னரில் க்ளோஸ் பண்ணலை. ஸோ என்ன ஷேப் இருக்கோ அந்த ஷேப்பை அப்படியே டார்க் பண்ணியிருக்கேன். ஒன்று. ரெண்டாவது, அவங்களோட இன்னரில் எப்படி லைட்டாக இருக்கோ அந்த மாதிரி லைட்டாகவே அந்த ஐப்ரோ வச்சுருக்கேன். அவுட்ரு போக 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 டார்க் பண்ணியிருக்கேன். அதனால தான் அந்த ஐப்ரோவை நான் இவ்வளோ டார்க் பண்ணி கூட நேச்சுரலாக தெரியுது. இதே ஐப்ரோவை நான் அந்த இன்னரில் மட்டும் கொஞ்சம் டார்க் பண்ணியிருந்தேன்னா அங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி ஆயிருக்கும். இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வரைஞ்சி விடுவாங்க பார்த்தீங்களா, அப்படி ஆயிரும். ஸோ ஐப்ரோவை நீங்கள் வந்து அவுட்டரில், இப்போ இவ்வளோ பெரிய ஐப்ரோ இருக்குன்னா இந்த ஒரு ஃபிங்கர் விட்டுட்டு இந்த பக்கம் எவ்வளோ வேணாலும் நீங்கள் டார்க் பண்ணுங்கள், அது பார்க்குறதுக்கு ஆர்டிஃபிஷியலாகவே தெரியாது. ஆனால் இன்னரில் இருக்கிற ஒரு 1/2 இன்ச்சு தான் ரொம்ப முக்கியம். அதை டார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஐப்ரோ டோட்டல் ஸ்பாயில். சரியா? ஸோ பாருங்கள்.